It's story time. முதல் முறையா திருடின ஒரு திருடனுக்கு ராஜா என்ன தண்டனை கொடுத்தாருன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பவளத்தீவுன்னு ஒரு பெரிய தீவு இருந்துச்சு. அந்த தீவோட ராஜா நீதி நேர்மை தவறாம அந்த தீவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நீதி தேவதையோட சிலைக்கு முன்னாடி தான் அவரோட சிம்மாசனமே இருக்கும். அந்த தீவுல என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை அப்படிங்கறத விதிமுறையா வகுத்து வச்சிருந்தாங்க. குற்றம் செஞ்சவங்க யாரு, என்ன சூழ்நிலையில அவங்க அந்த குற்றத்தை செஞ்சாங்க, அத மாதிரிலாம் அந்த தீவுல பார்க்கவே மாட்டாங்க. இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை அப்படின்னா அந்த குற்றவாளி அந்த தண்டனைய அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தீவுல விதிமுறை இருந்துச்சு. அந்த தீவோட அமைச்சர் இந்த விதிமுறைகள் எல்லாம் மாத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கான சரியான சந்தர்ப்பத்துக்காக அவரு காத்துக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது திருட்டு வழக்குல கைது செஞ்ச ஒரு குற்றவாளிய ராஜா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க. அவரு ஒரு உணவு விடுதியிலேந்து உணவை திருடிட்டாரு அப்படிங்கிறது தான் அவரு மேல சாட்டப்பட்ட குற்றம். அந்த குற்றவாளி பார்க்கறதுக்கு நல்ல கௌரவமான ஒரு குடும்பத்திலேந்து வந்த மாதிரி தான் இருந்தாரு. அமைச்சருக்கு அந்த குற்றவாளியை பார்த்த உடனேயே இவர் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால திருடி இருக்கிறாரு, மத்தபடி இவர் திருடக்கூடிய ஒரு ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ராஜா அந்த குற்றவாளி கிட்ட உங்க மேல உணவு விடுதியிலேருந்து உணவை திருடினீங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, இந்த குற்றத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா, அந்த உணவு விடுதியிலேருந்து நீங்க உணவை திருடினீங்களா அப்படின்னு கேட்டாரு. அந்த குற்றவாளியும் ஆமா ராஜா, உணவு விடுதியிலேருந்து நான் உணவை திருடினேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே ராஜா குற்றவாளியே குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால இந்த வழக்கு இதோட முடிஞ்சிச்சு, நம்ம தீவு விதிமுறைப்படி இவரோட திருட்டுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாரு. உடனே அமைச்சர் ராஜா கிட்ட சொன்னாரு, இந்த குற்றத்துல குற்றவாளியை இன்னும் கொஞ்சம் விசாரிச்சா சரியா இருக்கும் போல இருக்கு, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த விசாரணைய நான் நடத்துறேன் அப்படின்னு ராஜா கிட்ட அனுமதி கேட்டாரு. ராஜா உடனே அமைச்சர்கிட்ட குற்றவாளியே குற்றத்தை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு, இருந்தாலும் நீங்க கேக்குறீங்களேங்கிறதுக்காக இந்த குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அனுமதி தரேன், இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டதுனால உங்க விசாரணையை நீங்க நாளைக்கு வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி அமைச்சர் அந்த குற்றவாளிய சிறைச்சாலையில போய் பார்த்தாரு. நீங்க யாரு, உங்களை பார்த்தா நல்ல கௌரவமான குடும்பத்திலேந்து வந்தவர் மாதிரி தெரியுறீங்களே, நீங்க எப்படி இத மாதிரி ஒரு குற்ற வழக்குல மாட்டிக்கிட்டீங்க, உங்களை பத்தின எல்லா உண்மையும் நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நாளைக்கு நடக்க போற விசாரணையில உங்களை காப்பாத்த முடியுமா அப்படின்னு நான் முயற்சி செஞ்சு பாப்பேன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த குற்றவாளி சொன்னாரு, எங்க அப்பா கிட்ட ஒரு பெரிய மாந்தோப்பு இருந்துச்சு, எங்க தோப்புல முதல் தர மாம்பழம் எக்கச்சக்கமா விளையும், உங்களுக்கே தெரியும் நம்ம தீவுல விளையிற மாம்பழங்களுக்கு ஒரு விசேஷ சுவை உண்டு, அதனால வெளிநாட்டுல எப்பயுமே நம்ம தீவோட மாம்பழங்களுக்கு நிறைய தேவையும் இருந்துச்சு, எங்க அப்பாவும் மாம்பழ ஏற்றுமதியில நிறைய பணம் சம்பாதிச்சாரு. ஒரு தடவை மாம்பழங்களை ஏத்திக்கிட்டு போன எங்க அப்பாவோட கப்பல் ஒண்ணு பெரிய விபத்துக்கு உள்ளானதுல எங்க கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே போயிடுச்சு, அந்த வருத்தத்திலையும் கவலையிலையும் எங்க அப்பா படுத்த படுக்கையா இருந்து அவரும் போய் சேர்ந்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலேந்து வந்தனா பசி கொடுமையினால முதல் முறையா இன்னைக்கு ஒரு உணவு விடுதியில திருடுற மாதிரி ஆயிடுச்சு, ஆனாலும் நான் செஞ்ச குற்றத்துக்கு இந்த தீவோட விதிமுறைகள் படி எனக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை கிடைக்கட்டும், அதனாலதான் நான் செஞ்ச குற்றத்தை கூட இன்னைக்கு ராஜா கிட்ட ஒத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதெல்லாம் கேட்ட உடனே அமைச்சருக்கு இந்த தீவுல இருக்கிற குற்றவியல் விதிமுறைகள்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை
அது பார்க்கறதே இல்ல அப்படிங்கிற எண்ணம் இன்னும் உறுதியாச்சு. அவர் அந்த குற்றவாளி கிட்ட அடுத்த நாள் விசாரணையில என்ன செய்யணுங்கிறத சொல்லிட்டு அமைச்சர் கிளம்பி அவரோட வீட்டுக்கு போனாரு. அடுத்த நாள் ராஜா முன்னாடி அந்த குற்றவாளிய மறுபடியும் அமைச்சர் விசாரிச்சாரு. அப்ப அந்த குற்றவாளி சொன்னாரு, நான் உணவு விடுதியில திருடினேன் அப்படிங்கிற குற்றத்தை நான் நேத்திக்கே ஒத்துக்கிட்டேன். எங்க அப்பா ஒரு பெரிய மாந்தோப்பு வச்சிருந்ததால மாம்பழ விவசாயத்துல எனக்கு நல்ல தேர்ச்சி இருக்கு. நம்ம தீவோட மாம்பழங்களுக்கு வெளிநாட்டுல நல்ல தேவை இருக்கிறதுனால மாம்பழ ஏற்றுமதி செஞ்சு நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு கூட என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. நான் ஒரு குற்றவாளியா இந்த தீவோட சிறையில இருந்தா கூட என்கிட்ட இருக்கிற இந்த யோசனைய வச்சு நம்ம தீவோட பொருளாதாரத்தை கொஞ்சம் உயர்த்திக்கங்க அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட உடனே ராஜாவுக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்படி என்ன யோசனை உங்ககிட்ட இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த குற்றவாளி சொன்னாரு, எங்கிட்ட ஒரு அபூர்வமான மாங்கொட்டை இருக்கு. இந்த மாங்கொட்டைய நீங்க ராத்திரி நட்டு வச்சா அடுத்த நாள் காலையிலக்குள்ள ஒரு பெரிய மாமரமாயி அதுல இருந்து மாம்பழம் எக்கச்சக்கமா காய்ச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மாம்பழத்துல இருக்கிற கொட்டையை எடுத்து மறுபடியும் ராத்திரி நட்டு வச்சா அதுல இருந்து இன்னொரு மரமும் முளைச்சிரும். இத மாதிரி நம்ம தீவுல இருக்கிற புறம்போக்கு நிலத்துல எல்லாத்துலயும் மாமரங்களா நட்டு வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா மாம்பழ ஏற்றுமதி நம்ம நல்லாவே செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட உடனே ராஜாவோட ஆச்சரியம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அது எப்படி ஒரு மாங்கொட்டைய முத நாள் ராத்திரி நட்டு வச்சா அடுத்த நாளைக்கு அது பெரிய மரமாயி அதுல மாம்பழம் வேற காய்க்கும் அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த குற்றவாளி அவரோட சட்டை பையிலேந்து ஒரு மாங்கொட்டைய எடுத்து ராஜா கிட்ட காமிச்சு, இதுதான் ராஜா அந்த மாங்கொட்டை, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ராத்திரி இந்த மாங்கொட்டைய நட்டு வச்சா அடுத்த நாள் காலையில அது பெரிய மாமரமாயி மாமரம் முழுக்க எக்கச்சக்கமா மாம்பழம் பழுத்திருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த மாங்கொட்டைய நடுறவங்க அவங்களோட வாழ்க்கையில எந்த விதமான திருட்டையும் செஞ்சிருக்க கூடாது. பிறந்ததுலேந்து இது வரைக்கும் திருட்டே செய்யல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாங்கொட்டைய நட்டு வச்சா அடுத்த நாளே நமக்கு மாம்பழம் எக்கச்சக்கமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. உடனே ராஜா அங்க இருக்கிற அரசு அதிகாரிகளை பார்த்து, உங்கள யாராவது ஒருத்தர் முன்னாடி வாங்க, இன்னைக்கு ராத்திரி இந்த மாங்கொட்டைய நீங்க நட்டு வைங்க, நாளைக்கு காலையில இது எப்படி மரமாவுது அப்படிங்கறத பாப்போம் அப்படின்னு சொன்னாரு. உடனே அங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் எல்லாருமே ரொம்ப தயங்கினாங்க. ஒரு அதிகாரி சொன்னாரு, நான் சின்ன வயசுல என் தங்கைக்கு கொடுத்த தின்பண்டங்களெல்லாம் திருடி நான் தின்னுட்டேன். அதனால இந்த மாங்கொட்டைய நான் நட்டு வச்சா அடுத்த நாளைக்கு முளைக்காது அப்படின்னு சொன்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, நான் படிக்கிற காலத்துல ஒரு புத்தகத்தை திருடி இருக்கேன், அதனால நானும் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அங்க இருக்கிற அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு திருட்ட சின்ன வயசுல செஞ்சிருக்கிறதா சொல்லி மாங்கொட்டைய நடுற வேலையிலேந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த விசாரணை நடத்துற அமைச்சர் சொன்னாரு, ராஜா, இதுக்கு சரியான ஆளு நீங்க தான். சின்ன வயசுலேருந்து நீங்க கண்டிப்பா எதையும் திருடி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த மாங்கொட்டைய இன்னைக்கு ராத்திரி நீங்க நட்டு வைங்க, நாளைக்கு காலையில இதுல இருந்து எக்கச்சக்கமான மாம்பழங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட உடனே ராஜா சொன்னாரு, இல்ல, சின்ன வயசுல எங்க அப்பா போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முத்து மாலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவருக்கு தெரியாம நானும் அதை திருடி போட்டுக்கிட்டேன். அப்ப எங்க அப்பா என்ன போட்டு நல்லா அடிச்சது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அதனால நானும் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட உடனே விசாரணை நடத்துற அமைச்சர் சொன்னாரு, இப்ப இங்க இருக்கிற அதிகாரிகள் அமைச்சர்கள் ராஜா முதற்கொண்டு அவங்க என்னென்ன திருட்டு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த அவையிலேயே ஒத்துக்கிட்டாங்க. நம்ம தீவோட விதிமுறைப்படி என்ன சூழ்நிலையில அந்த குற்றத்தை செஞ்சிருக்காங்க, யார் அந்த குற்றத்தை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது நம்ம பாக்கறது இல்ல. அப்படி பார்த்தா ராஜா உள்பட இங்க இருக்கிற எல்லாருக்குமே
10 வருஷ சிறை தண்டனை விதிக்கணும். ராஜா இந்த ஒரு வழக்கோட மிச்ச எல்லா வழக்கையும் அவராவே விசாரிச்சு எல்லாருக்குமே 10 வருஷ சிறை தண்டனை விதிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த விசாரணைய நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ராஜாவுக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. அமைச்சர்கிட்டயே இந்த விசாரணைக்கான தீர்ப்பையும் கொடுக்கற மாதிரி ராஜா கேட்டுக்கிட்டாரு. அப்ப அமைச்சர் சொன்னாரு, இங்க இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கிட்ட குற்றம் அவங்க சின்ன வயசுல செஞ்ச குற்றம், அதெல்லாம் அறியாத வயசுல அவங்க செஞ்ச குற்றங்கிறதுனால அதை எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறலாம். உணவு விடுதியில திருடி இருக்கிறதா இவரு ஒத்துக்கிட்ட குற்றம் இவரோட வாழ்க்கையிலேயே முதல் முறையா நடந்த திருட்டு. சந்தர்ப்ப சூழ்நிலையினால பசிக்காக இவர் திருடி இருக்காரு அப்படிங்கறதுக்காக இதுவும் மன்னிக்க கூடிய ஒரு குற்றம்தான். ஆனா நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காக இவர் சொல்லிருக்கிற யோசனை நிஜமாவே ரொம்ப அருமையான யோசனை. நம்ம தீவோட மாம்பழங்களுக்கு வெளிநாட்டுல நல்ல தேவை இருக்கிறதுனால நம்ம நாட்டுல இருக்கிற அரசாங்கத்துக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்துல எல்லாத்துலயும் மாம்பழங்களை நட்டு அதை பாதுகாக்கிற வேலைய நான் இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னோட யோசனை தான். இதுல இருக்கிற இறுதி முடிவை ராஜா தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ராஜாவும் அமைச்சர் சொன்ன மாதிரியே அந்த நாட்டுல இருக்கிற புறம்போக்கு நிலங்கள்ல எல்லாம் மாந்தோப்ப உருவாக்கி அதை பாதுகாக்கிற வேலைய அந்த குற்றவாளிக்கு கொடுத்தாரு. நாட்டுல இருக்கிற குற்றத்துக்கான தண்டனைகளை எல்லாம் சீரமைக்கிறதுக்காக அந்த அமைச்சரோட தலைமையில ஒரு குழுவையும் அமைச்சாரு. அதுக்கப்புறம் அந்த தீவுல குற்றம் சாட்டப்பட்டவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் கணக்குல எடுத்துக்கிற நடைமுறை அமலுக்கு வந்துச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.